மாரிசாமி, முதல்ல 4 பேருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப இந்த வழக்குல தொடர்புடைய அனைவருக்குமே, அதாவது 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 பேருக்கு முதல்ல ஏன் 4 பேர் அறிவிக்கணும் தூக்கு தண்டனை அப்படின்னும் போது எல்லாருக்குமே தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிருக்கனால ஏன் இந்த 5 பேர், அவர்களுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் நீதிபதி சொல்லியிருக்காரு? அதாவது இந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கொஞ்சம் இதுல செயல்படுத்தியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் எந்தெந்த வகையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அதுலதான் அந்த முன்னாடி தீர்ப்பு முதல் பகுதியிலேயே ஒரு இது சொல்லியிருக்காரு நீதிபதி. இதுல யாரு மொத்தத்துக்கு பப்ளிக்கை இவங்க சிதைச்சிருக்காங்க, பப்ளிக்கோட நம்பிக்கையை சிதைச்சிருக்காங்க. அது போக என்னன்னா, இதுல யாரு அதிகமா அடிச்சாங்க, யாரு கம்மியா அடிச்சாங்க, நான் அடிக்கும் போது வேடிக்கை பார்த்தேன், நான் அடிக்கும் போது வெளியே நின்று எஸ்கார்டு, நான் வெறும் எஸ்கார்டு போலீஸ் தான், ஸ்ரீதர் சொன்னதுனாலதான் அடிச்சேன். இந்த வழக்கு விசாரணையை இருந்து உற்று கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் ஜெயிலுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு போயிட்டாங்க. அதுல ஒரே ஒரு சார்பாய்வாளர் இறந்துட்டாரு அந்த கொரோனா நேரத்துல. அதுக்கப்புறம் இருந்தவங்கள தலைமை போலீஸ்காரங்க இருக்காங்க, அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க. இப்படி ஆட்கள்லாம் ஜெயிலேயே சில நேரங்கள் இவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் நடக்குது. ஸ்ரீதர் தான் எங்களை அந்த மாதிரி அடிக்க சொன்னாரு, வழக்கு அதாவது காவல் ஆய்வாளர் தான் செஞ்சாரு, இப்படின்லாம் செய்திகள் நிறைய வந்துச்சு. அது போக ஸ்ரீதரே ஊடால என்ன பண்ணாரு, நான் அப்ரூவரா மாறுறேன், முதல்ல எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு பரோல் வேணும் அப்படின்லாம் கேட்டு பார்த்தாரு. எந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த வழக்குல ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கணும்னாலும் என்கிட்ட கேட்காம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவர் ஸ்ரீதர் எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னாரு. இப்படிலாம் பல இது சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்களே இந்த அக்யூஸ்ட் 9 பேருமே என்ன பண்ணாங்க, நாங்க ஸ்ரீதர் சொன்னதுனாலதான் அடிச்சோம் அப்படின்னு அபிடவிட் எல்லாம் போட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வழக்கறிஞர்கள் தனித்தனியா வச்சிருந்தாங்க. ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸ அதாவது சீக்கிரம் நடத்தி முடிக்கிறதுக்கு ஜட்ஜு சீக்கிரம் விசாரணை நடத்துக்கேண்டுவாங்க. ஆனா இவங்க ஸ்ரீதர் தனியா அவரே வழக்காடினாரு. நானும் ஒரு வழக்கறிஞர் தான் அப்படின்னா அவரே வழக்காடினாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழக்கறிஞர். இதெல்லாம் கால தாமதம் செய்வதுதான் அர்த்தம். இந்த வழக்கு ஒரு 2-3 வருடங்களில் முடிய வேண்டிய வழக்கை 5.5 வருஷத்துக்கு கொண்டு போனாங்க. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தது எல்லாத்தையுமே இந்த லாஸ்டா ஒரு 5 ஜட்ஜு இதுக்கே மாறி இருக்காங்க. இந்த மாதிரியான வழக்குகள் நீண்டு வந்த பாதையெல்லாம் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான், அதாவது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் எப்படி கொடுத்திருக்கு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு எந்தவித பிரச்சனையுமே இதுல இருந்துடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இது மரண தண்டனை கொடுக்க போறோம். மரண தண்டனை லாஸ்டா கருணை அடிப்படை கருணை மனு வர போவாங்க. ஜனாதிபதி கூட பாப்பாரு. அந்த இடத்துல கூட லீகல் அட்வைசர்ஸ் பார்ப்பாங்க இத. அதனால ஒப்பீனியன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இது பல ஆலோசனைகளுக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பேர்லயே முதல் 4 பேரை மட்டும் தனியா பிரிச்சு அந்த 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தருக்கான அந்த இழப்பீடை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த 9 பேருக்குமே சொல்லிட்டாங்க. ஏன்னா 4 பேருக்கு சொல்லிட்டு மத்த மீதி 5 பேருக்கு சொல்லாம இருக்கிறது சரியா இருக்கான்னு டக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இழப்பீட வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது எந்தெந்த செக்ஷன் அப்படின்றதெல்லாம் ஆர்டர் காப்பியில வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு தொடரப்பட்ட, அதாவது இந்த வழக்கு தொடங்கிய காலத்துல இருந்தே ரேரஸ்ட் ஆஃப் ரேர், அதாவது மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்ப்பு அறிவிச்சு 3 முறை தண்டனை விவரங்கள் தள்ளி போனது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த 3 முறை என்னென்ன விஷயங்கள்லாம் நீதிபதி கருத்தில் கொண்டிருக்கார்? வழக்கமா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படின்னா கூட இதுவரைக்கும் இது போன்ற கஸ்டோடியல் டெத் விவகாரத்திற்கு நேரடியாக மரண தண்டனை எங்குமே வழங்கப்பட்டதில்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் இப்ப மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது தற்போது தண்டனை வழங்கியிருக்கிறது. நீதிபதி எந்தெந்த வழக்குகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார், இது போன்ற எந்தெந்த சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த மேற்கோள் ஏதாவது காட்டியிருக்காரா? இல்ல, இப்ப அவர் வாசித்த வரைக்கும் தான் நமக்கான அந்த இது தெரியும். அதுல வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள், அது போக இந்த 2 மாநில அரசிட்ட வாங்கின அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த அபிடவிட்டை பத்தி சொல்லியிருக்காரு. அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் அறிக்கை. அந்த அறிக்கையிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சபட்ச தண்டனை கொடுக்கலாம், இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீதித்துறை, நீதி பரிபாலனம் என்ற பெயரில் நீதிபதி சொல்வதும் அதே தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாதது. அதை இப்ப நினைக்கும் போதே, அதை பேப்பர்ல இருக்கிறத படிக்கும் போதே நெஞ்சம் பதபதைக்குது. அதாவது பேப்பர்ல நீங்க எஃப்ஐஆர் காப்பி பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு காவல்துறை உள்ளே சென்றார், அவருக்கு அந்த லத்தியால் வைத்து உள்ளங்காலில் தாக்கினார், லத்தியால் மேல் மண்டையில் அடித்தார், இப்படிலாம் வரும். இப்படிலாம் இந்த விஷயங்களை படிக்கும் போதே எங்களுக்கு மனம் பதபதைக்குது. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அப்படி பார்க்கும்போதுதான் அவங்க முதல் நாள் வெறும் தீர்ப்புன்றதை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. அடுத்த நாள் அந்த ஃபேமிலி என்ன இது பண்றாங்க அப்படின்றத
கேட்கும் போது அந்த அவங்களோட மனைவி ஜெயராஜ் அவரோட மனைவி வந்து அந்த நீதிமன்ற அறையிலேயே அழுதுட்டாங்க கதறி. இதுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம். அப்ப இப்ப இன்னைக்கு இல்ல, இது அந்த மாதிரி அழுதுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதை ஒரு நாள் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஓடிச்சு. இருந்தாலும் அவர் வந்து அதாவது இந்த சாத்தான்குளம் வழக்கு தமிழகத்தை மட்டுமல்ல நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு. தற்பொழுது இதில் தொடர்புபடுத்தப்பட்டுள்ள இந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.